நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்பவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவோட இணைவு இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தருவதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டிலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுடைய செல்வாக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தாய் மற்றும் தாய் வழியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு வந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக குறையும். நிதி சார்ந்த விஷயங்களில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலையில் சுமூகமான சூழல் அப்படிங்கிறது நிலவும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதால முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர போகிறாரு. குருவோடு சூரியன் இணைஞ்சு பயணம் செய்யும் காலத்தில் சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் கலந்த மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம். சுக்கிரன் புதனோடு இணைந்து 3ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. உயர்கல்வி வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் பொது சேவைகளில் அதிகம் ஈடுபடுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வரவேற்கத்தக்க மாதமாக தான் இருக்கும். மாணவர்கள்லாம் உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லுவீங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை கிடைக்கும். உங்களுடைய வருமானமும் உயரும். புதிய சிகிச்சை முறை உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். புதிய மருந்துகள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நேர்மறையான முடிவுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வாடிக்கையாளர்களோடு சுமூகமான நல்லுறவை பேணுவதன் மூலம்தான் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பிறரோட வளர்ச்சிக்கு உதவிகள் அதிகமாக செய்வீங்க. எதிர்பாலினத்தவருடன் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகுங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லிருந்து தவிர்க்க முடியும். மற்றவர்களோட குடும்ப பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம்தான் உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். தற்போதைய பொருளாதார நிலை நீண்ட காலத்திற்கு தேவையான உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவு இருக்கும். கூடுதல் வருமானம் கிடைக்கிறதால உங்களுடைய சேமிப்பு உயரும். அனாவசியமான செலவுகளையும் ஆடம்பரமான செலவுகளையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது சுமூகமாகவே உயரும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய இலக்குகளை இந்த மாதத்தில் அடையலாம். உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனோடு 3ஆம் வீட்டில் இருக்கும் வேளையில் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 4ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து சனியினோட முழு அம்சத்தையும் பெறுறாரு. அதனால உத்தியோகத்திலலாம் அதிக முயற்சி எடுக்கணும். உங்களோட பணியின் மதிப்பை நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுதெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்திலலாம் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் நிறைய முயற்சி செய்யணும். உங்களுடைய வேலையில் அதிக இடையூறு அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய எதிரிகள்லாம் உங்கள் மீது பொறாமை கொள்ளுவாங்க. அதனால் அவர்களை புறக்கணிச்சுட்டு உங்களுடைய வேலையில் அதிக கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் வணிக ரீதியாக அதிக ஆபத்துக்களை உணர போகிறீங்க. தொழில் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் ராகு மற்றும் சூரியனோடு இணைஞ்சு 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் படிப்பில் கடின முயற்சி செய்யணும். மாணவர்கள் எல்லாமே உங்களுடைய தடைகள் எல்லாமே விலக போகுது. நீங்கள் முன்பு படித்ததை விடவும் இப்போ நல்லா படிப்பீங்க. நினைவுலையும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. 4ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்கு உதவியாக இருப்பாங்க. பெற்றோரோட உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் முன்னேற்றம் அடையும். அவருடைய குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒருவர் மீது ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாக இருப்பீங்க. உங்களுடைய காதலியை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அறிமுகம் செய்து வைப்பீங்க. 24ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் நுழைய போகிறாரு. அதனால் காதல் உறவில் இருந்தவங்கெல்லாம் திருமண உறவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க. அதனால வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சனியும் செவ்வாயும் இணைந்து முக்கியமான சூழ்நிலையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். நீங்கள் வாங்கிய பணம் அப்படிங்கிறது செலவழிக்கப்படும். சேமிப்பும் அப்படிங்கிறது சற்று கரைய தொடங்கும். இந்த சூழ்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். திட்டமிட்டு செயல்படணும். எந்த காரியமாக இருந்தாலும் சனியும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால கண் வலி, கண்களில் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரலாம். பல்வலி கூட வரும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சீர்படுத்தணும். நேரத்திற்கு உணவு உண்ணுவது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வர்றது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசிக்கு போகிறாரு. புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது நல்லது தான். உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது சேரும். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிச்சு. அவர்கள் சம்பாதிக்க தொடங்குறதால பொருளாதார ரீதியாக ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சொத்து விற்பனையால் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு சொந்தங்கள்லாம் பாராட்டும் விதத்தில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் மேலதிகாரிகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்துல வலிமை இழப்பது நல்லது தான். உங்களுக்கு வாங்கிய கடனை எல்லாத்தையும் கொடுத்து மகிழ்வீங்க. வள்ளல்களோட ஒத்துழைப்பும் வங்கிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்தில் மாற்றும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதே நேரம் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் புதன் இருக்கிறதால பாக பிரிவினைகள் முடிவாவதில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். தந்தை வழி உறவுலையும் ஒரு சில விரிசல்கள் எல்லாமே வரும். பொது வாழ்க்கையிலையும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும். மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரம் தொழில் செய்கிறவர்களால் புதியவர்களை நம்பி எந்த விதமான செயல்பாடுகளிலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்புகள் சேரும். தீவிர முயற்சியால் கலைஞர்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் ஆதித்ய ஹிருதயமும் விஷ்ணு சகசரநாமமும் இல்லத்து பூஜை அறையில கேட்டுட்டு வர்றது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வாங்க. ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த அளவு உழைப்பு இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமா இருக்கும்.